ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து பிஇ சைடில் தான் மார்க்கெட் போயிருந்துச்சு. சிஇ சைடு வந்து ரெக்கவரியே கொடுக்கல. அண்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரெக்கவரி கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் பிளான் பண்ணி எடுத்தோம் சிஇ சைடில். பட் ஆனால் வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிஇ சைடு போச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பிரேக் ஈவன் ஒரு 300 லாஸில், மேக்ஸிமம் 300 லாஸ், இல்லைனா 300 ப்ராஃபிட்டில். சம் ட்ரேட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 300 லாஸில் இருப்பாங்க. இல்லை எல்லா ட்ரேடுமே எடுத்திருந்தாங்கன்னா ஒரு 300 ப்ராஃபிட்டில் வந்து இன்றைக்கி எல்லோரும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னென்ன ட்ரேடு என்னென்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லாங் டேர்ம் வியூ பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருக்கும்னு சொல்லிட்டு சிஇ சைடு மட்டும் ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிஇ சைடு இருந்ததால் பிஇ சைடில் ஒரு ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். எப்பயுமே வந்து இனிஷியலாக வந்து நாங்கள் 2 பாயிண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த அந்த ட்ரேட் வந்து கொடுத்துருந்தோம். 150 வந்து என்ட்ரி எடுக்கணும். எஸ்எல் வந்து 2 பாயிண்ட், ட்ரையல் 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ 4 or 5 பாயிண்ட்டில் வந்து ட்ரையல் ஆகிட்டுச்சு. அண்ட் செகண்ட் ட்ரேட் அதே ட்ரேட் வந்து 170க்கு வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து பையிங் ப்ரைஸ் வந்து 165க்கு மாற்றிருந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில்லே வந்து பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் ஆகி போச்சு. ஸோ அதில் ஒரு 12 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 to 17 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். அண்ட் அதே ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 185ல் வந்தால் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் ட்ரையல் ஆச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 16 + 18 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த 2 பாயிண்ட் எஸ்எல்ல. அண்டு சிஇ மட்டும் வந்து 25,700 சிஇ வந்து 100 to 150 வந்தால் ட்ரேடு, 105 வந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அண்டு நான் வந்து இனிஷியலாகவே வந்து ஒரு நல்ல செட்டப் கிடச்சதால நான் வந்து மட்டும் எடுத்திருந்தேன். ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ வந்து அதை ட்ரையல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த பையிங் ப்ரைஸ் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்டு இந்த ஸ்ட்ரைக் வந்து ஏன் நாங்கள் சூஸ் பண்ணோன்னா, இந்த ஸ்ட்ரைக் வந்து மார்னிங்லேருந்து இதுவும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து இது 90க்கு கீழே போச்சுன்னா 50 வரைக்கும் இதோட டார்கெட். அதான் 90ல் செல்லிங் ஏதாவது பண்ண போகிறாங்கன்னா 90ல் வந்து செல் பண்ணால் இது வந்து 50 வரைக்கும் டார்கெட் போகும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து பிஇ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். 25,950 அந்த ஸ்ட்ரைக் வந்து 450 வரைக்கும் ரீச் ஆகும். இது 90 கீழே போச்சுன்னா அது வந்து 450 வரைக்கும் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அதை நாங்கள் பிஇ வந்து பேக் டெஸ்ட் ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் வந்ததால் அதை வந்து பேக் டெஸ்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். சிஇ சைடு மட்டும் தான் இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ வந்து இதுவே வந்து 100ல் ரொம்ப நேரமாக வந்து ட்ரேட் ஆச்சு. ஒரு 1/2 அன் ஹவருக்கு நாங்கள் 102ல் ட்ரேட் எடுத்திருந்தோம். அண்ட் 90 எஸ்எல் 12 பாயிண்ட் வந்து அதான் ஆல்மோஸ்ட் வந்து 18 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து 12 பாயிண்ட் மட்டும் ரிஸ்க் எடுத்துட்டு மீதி 6 or 5 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து கொடுத்தோம். 100லேயே வந்து நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். 2 பாயிண்ட்லேயே லாஸ்ட்லேயே க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய டைம் கொடுத்தது. பட் ஆனால் வந்து வெயிட் பண்ணி சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணோம். ஸோ வந்து கரெக்டாக வந்து 90 கட் பண்ணுச்சு. ஸோ 90 கட் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் 90 கட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ண எல்லாருக்குமே தெரியும். பிஇ சைடு வந்து நாங்கள் சொன்னதோட டார்கெட் வந்து அதிகமாகவே போச்சு. அது வந்து 450 ப்ளஸ் கிராஸ் ஆகி போச்சு. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து 300 330 ரேஞ்சில் இருந்துச்சு. அது வந்து 450 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்டாக வந்து 450 மேலேயே போச்சு இன்றைக்கி. அண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா 50 டச் பண்ணிடுச்சு. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச மாதிரி பிஇ சைடில் நல்ல மொமெண்டம் இருந்து சிஇ சைடில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் இன்றைக்கி வந்து வரல. மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து பிஇ சைடு இருந்ததால். ஸோ வந்து இதான் வந்து என்னோட ஓவரால் பிஎன்எல் வந்து இன்றைக்கி. ஸோ வந்து நான் இதை உங்களுக்கு என்னோட அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்லேயும் காமிக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து இந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் 950யும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டுருந்தோம். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரைக் தான் வந்து நான் இதுவும் வந்து 160ல் ட்ரேட் எடுத்துகிட்டு நான் பிரேக்கில் எடுத்துகிட்டு ஒர்க் இருந்ததால் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் ஒரு 10 பாயிண்டில். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 500 என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 250 தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் இது 500 போச்சு இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் வந்து நான் என் டார்கெட்லேருந்தே டபுளாக இருக்குது. ஸோ வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி 410ல் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இன்னையோட ட்ரேட் அப்டேட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you tomorrow. Bye bye. Take care.